ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் வீடியோ போட முடியல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கண்டினியூ பண்ண முடியல வீடியோவில். அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். இப்போ அதுவும் ரெகுலர் பண்ணியிருக்கேன். எப்படியாச்சும் இதை ஸ்ட்ராங் பண்ணுன்ட்டு. இன்றைக்கி சண்டே, அதுவும் கிழிச்ச கருவாடு தான் தொக்கு. வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் போடுவேன். ஒரு துண்டு காஞ்ச மிளகாவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு உப்பு, கார மிளகா பொடி இதெல்லாம் போட்டு உப்பு மட்டும் கருவாடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த நம்ம லேடிஸ்க்கு எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி எப்படியோ சர்வைவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில டைமில் நம்ம அறியாமல் நம்ம எடுக்கிற ஒரு சில முடிவுனால் பாதிக்கப்படுறது பசங்க தான். என்னென்னா, எனக்கு என் ரிலேஷன்லேயும் ஒருத்தவங்க அப்படி தான், இப்போ என் பொண்ணோட ஆஃபீஸ்லேயும் ஒருத்தவங்க அப்படி தான் இறந்துட்டாங்க. அவர் டெய்லி குடிச்சிட்டு வருவார். குடிச்சிட்டு வரும்போது அவங்களும் எவ்வளோ டெய்லி சண்டை போட்டு, இந்த சண்டைங்களை பெருசு பண்ண வேணான்னு அவளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்கா. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதே மாதிரி போன வாரம் குடிச்சிட்டு வந்திருக்காரு. வந்தோடனே இவ எப்படியும் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை பூட்டிகிட்ருக்காங்க. இவர் மேலே போய் படுத்துட்டார். 2 குழந்தைங்க, 4 வயசு 10 வயசு, 2 ஆம்பளை பிள்ளைங்க. இவர் மேலே போய் படுத்துட்டோன்னே இவன் மிரட்டுறதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஹேங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக சாகணும்னு முடிவு எடுக்கலை, மிரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண போய் அவங்க இறந்துட்டாங்க. அவர் மேலே காலையில் போதை தெளிஞ்சு கீழே பார்க்கும்போது அவங்க 2 கையும் அந்த கயிறுக்குள்ளே விட்டிட்டு எவ்வளோ போராடி இறந்துருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் அவர் பார்த்துருந்தாலும் தடுத்துருக்கலாம். எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதே மாதிரி தான் என் வீட்லேயும் ஒன்று. கெரோசின் ஊற்றிக்கிட்டு கெரோசின் ஊற்றினவங்க சடனாக குச்சி கிழிக்கணும்னு நினைக்கல. கிழிக்கும்போது பற்றிக்கிச்சு, முடிஞ்சிச்சு, காப்பாற்றவே முடியல. அதுலேயும் 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். எதுக்கு இந்த மாதிரி மிரட்டவே வேணாம். இந்த மிரட்டணும்னு எடுக்கிற முடிவு நம்மளுக்கே பாதகம் போகுது. நம்ம குழந்தைங்கள நினச்சி பாருங்கள். பின்னாடி அம்மா இல்லாமல் அந்த குழந்தைங்க போய் யார்கிட்ட சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் போய் நிற்கணும். அதே ஒரு அம்மா இருக்கிற மாதிரி வரவே வராது. தயவு செஞ்சு இந்த முடிவை மட்டும் எடுக்காதீங்க. நானும் ஒரு சிங்கிள் உமனாக தான், நானும் அந்த தப்பை பண்ணியிருக்கேன் ஒரு டைமு. ஆனால் அன்றைக்கி என் குழந்தைங்க என் கண்ணு முன்னாடி நின்றுச்சு. அதோட லைஃப்பில் அதை செய்யவே கூடாது, அந்த தாட்டே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த முடிவை மட்டும் யோசிக்காதீங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் சர்வைவ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா விட்டுட்டு குழந்தைங்கள நம்ம காப்பாற்றிக்கலாம், வேறு வழி கிடையாது. அதுக்காக அந்த குழந்தைங்கள எதுவுமே இல்லாமல் அம்போன்னு கண்ணு முன்னாடி, அந்த 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மா இல்லை, 2ம் தூங்குது, இவங்க ஹேங் பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் அவள் எவ்வளோ துடிச்சிருப்பா. ஐயோ, நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமே, நம்ம குழந்தைங்க தூங்குது, நம்ம எப்படியாச்சும் வெளியே வரணும்னு பார்த்துருக்கா. ஆனால் வர முடியல. அவன் இறங்கி அந்த ஆள் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளும் போதையில் காலையில் தெரிஞ்சவொன்று தான் பார்த்துருக்கான். அவனும் எதிர்பார்க்கல, இவளும் எதிர்பார்க்கல. பாதிப்பு யாருக்கு? அந்த 2 குழந்தைங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு இந்த முடிவை எடுக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.